நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைக்கு நாம் எஸ்ஓடி ஸ்கீம் ஆஃப் ட்ரைனிங் கைட் விங்கில் சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. முந்தைய காணொலியில் நம்ம ஸ்கவுட் விங்கில் உள்ள மாடிஃபிகேஷன் எஸ்ஓடியில் இருந்தது சொல்லியிருந்தோம். இப்போ கைடு விங் எஸ்ஓடியில் உள்ள சில மாடிஃபிகேஷன்ஸ் பெரும்பாலும் ட்ரெயினர்ஸ் ஆக போகிறவங்களுக்கு, ட்ரெயினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். யூனிட் லீடர்ஸும் இதை தெரிந்து கொண்டீங்கன்னா மேலே மேலே நீங்கள் வளரும் பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் ஃபார் ஃப்ளாக் லீடர்ஸ். இவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1, அட்வான்ஸ் கோர்ஸ் ஃப்ளாக் லீடராக நீங்கள் ட்ரைனிங் போகணுன்னா உங்களுக்கு யூஐடி நம்பர், ஆதார் நம்பர் மேண்டேட்டரியாக ஆக்கியிருக்காங்க. முதல்ல அது இல்லாமல் இருந்திருக்குது, இப்போ அதை கண்டிப்பாக தேவை என்று சொல்லியிருக்காங்க. யூஐடி நம்பரும் ஆதார் நம்பரும். அதுக்கப்புறம் எஸ்எல்எம் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் லேர்னிங் மாடியூலில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். அட்வான்ஸ் கோர்ஸ் ஃப்ளாக் லீடருக்கு பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், டே கேம்ப், ஃப்ளாக் ஹாலிடே அப்படின்னு ஒரு டாபிக் இருந்ததில் எஸ்எல்எம்மில் அதில் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க. மற்ற ரெண்டும் உண்டு செல்ஃப் லேர்னிங் மாடியூலில். அப்போ என்ன உண்டு செல்ஃப் லேர்னிங் மாடியூலில்? பிளானிங், டே கேம்ப், ஃப்ளாக் ஹாலிடே உண்டு. அதில் ரெண்டாவதாக இருந்த இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற ஒன்று இல்லை, நீக்கியிருக்கிறாங்க எஸ்எல்எம்மில். அடுத்தது செல்ஃப் லேர்னிங் மாடியூலில் அதே அட்வான்ஸ் ஃப்ளாக் லீடருக்கு இன்னொன்று என்னென்னா நாலேஜ் ஆஃப் அட்வான்ஸ் ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது எஸ்எல்எம்மில். அதை ரெசிடென்ஷியல் மாடியூலுக்கு மாற்றிட்டாங்க. அதாவது தொடர்ச்சியாக தங்கி படிக்கிற படிப்பு இருக்கு இல்லையா, ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதுக்கு ரெசிடென்ஷியல் மாடியூல்னு பேர். அதை செல்ஃப் லேர்னிங் மாடியூல்லேருந்து ரெசிடென்ஷியல் மாடியூலுக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இதே அட்வான்ஸ் ஃப்ளாக் லீடரில் ரெசிடென்ஷியல் மாடியூலில் இருக்கக்கூடிய பிபிஸ் லைஃப் அண்ட் சேயிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கிறது அட்வான்ஸ் ஃப்ளாக் லீடருக்கு ரெசிடென்ஷியல் மாடியூலில். அதை நீக்கிட்டாங்க, அது கிடையாது. இப்போ ஃப்ளாக் லீடர் பொறுத்த அளவில் பிபிஸ் லைஃப் அண்ட் சேயிங்ஸ் அந்த கோர்ஸில் சொல்லித்தர மாட்டாங்க. அடுத்தது பேசிக் கோர்ஸ் ஃபார் கைட் கேப்டன்ஸ். இவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது என்று பார்ப்போம். முதலாவது ரெசிடென்ஷியல் மாடியூலில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். நம்பர் 1, ஹெல்த் ரூல் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்தது. அந்த டாப்பிக்கை எங்கே கொண்டுட்டு போயிட்டாங்க? ரெசிடென்ஷியல் மாடியூல்லேருந்து செல்ஃப் லேர்னிங் மாடியூலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த பயிற்சி தங்கி படிக்கக்கூடியதில் அதை நடத்த மாட்டாங்க, அவங்களாவே ட்ரைனீஸ் படிச்சுக்கிட்டு வரணும் வரும்போதே. இரண்டாவது ஹைக், ஒய் அண்ட் ஹவ் அப்படின்னு ஒரு டாபிக் ரெசிடென்ஷியல் மாடியூலில் பேசிக் கைட் கேப்டனில் அது எஸ்எல்எம்மாக மாற்றிட்டாங்க, எஸ்எல்எம் பகுதிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஹேண்டிகிராஃப்ட், ஒய் அண்ட் ஹவ் அப்படின்னு ரெசிடென்ஷியல் மாடியூலில் இருந்ததை அதுவும் செல்ஃப் லேர்னிங் மாடியூலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா இதெல்லாம் நடத்த வேண்டாம், ரெசிடென்ஷியல் மாடியூலில் அவங்களே படிச்சுட்டு வர பகுதியில் வந்துடும் அது. அடுத்து 4வதாக பார்த்திங்கன்னா கைட் கேப்டன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ரெசிடென்ஷியல் மாடியூலில் இருந்தது செல்ஃப் லேர்னிங் மாடியூலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கைடு ஏஜ் குரூப் அப்படிங்கிறதையும் ரெசிடென்ஷியல் மாடியூல்லேருந்து செல்ஃப் லேர்னிங் மாடியூலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த 5 டாப்பிக்கும் பேசிக் கைட் கேப்டன் கோர்ஸ் ரெசிடென்ஷியல் கோர்ஸில் நடத்த மாட்டாங்க, அவங்களாவே படிச்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள். இது பேசிக் கைட் கேப்டன் கோர்ஸ் பொறுத்த அளவில். அதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் கைட் கேப்டன் கோர்ஸில் உள்ள ரெசிடென்ஷியல் மாடியூல் எப்படி மாறி இருக்குங்கிறத ஒரு சிலது தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, மோர்ஸ் கோட் அண்ட் மாடர்ன் கம்யூனிகேஷன் ஒரு டாபிக் இருந்திருக்கு ரெசிடென்ஷியல் மாடியூலில். அதை சுத்தமாக என்ன பண்ணிட்டாங்க? டெலீட் பண்ணிட்டாங்க, கிடையவே கிடையாது. அட்வான்ஸ் கைட் கேப்டன் கோர்ஸில் மோர்ஸ் கோட் பற்றியோ மாடர்ன் கம்யூனிகேஷன் பற்றியோ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது ரெசிடென்ஷியல் மாடியூலில் பிரைம் மினிஸ்டர் ஷீல்டு காம்படிஷன் ஒரு டாபிக் இருந்து நடத்தி இது எப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை எங்கே கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா செல்ஃப் லேர்னிங் மாடியூலுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா மேப் ரீடிங், நாலேஜ் ஆஃப் பேசஸ், பேரிங், கன்வென்ஷனல் சயின்ஸ், கான்டோர்ஸ் இதெல்லாம் ரெசிடென்ஷியல் மாடியூலில் இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அட்வான்ஸ் கைட் கேப்டன் கோர்ஸில் இந்த தலைப்புகளோட கூடுதலாக ஒன்று சேர்த்துருக்குறாங்க. இதையும் நீக்கலை, கூடுதலாக சேர்த்துருக்காங்க. என்ன சேர்த்துருக்குறாங்கன்னா மேப் மேக்கிங்கில் உள்ள ரோட் ட்ராவர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறதையும் இந்த ரெசிடென்ஷியல் மாடியூலில் ஆட் பண்ணியிருக்காங்க, கூடுதலாக சேர்த்துருக்குறாங்க.
அடுத்தது அட்வான்ஸ் கோர்ஸ் கைட் கேப்டனில் பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு டாபிக் என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வேக்ஸ் அண்ட் வேர்ல்டு சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்தது ரெசிடென்ஷியல் மாடியூலில். அதை செல்ஃப் லேர்னிங் மாடியூலுக்கு மாற்றிட்டாங்க, அதனால் அங்கே நடத்த மாட்டாங்க. இப்போ நாம் இந்த பார்த்த இந்த 4 மாற்றங்களும் அட்வான்ஸ் கோர்ஸ் கைட் கேப்டனில். அடுத்தது மிக முக்கியமானது ஹிமாலயா வுட் பேட்ச் கோர்ஸ் கைட் கேப்டன்ஸ்க்கு உள்ளதில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் மாடியூலாக இருந்தவைகளில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். தலைப்புகள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைப்புகள். 1, ஓவர் நைட் ஹைக் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் அப்படின்னு ஒரு டாபிக் உண்டு வுட் பேட்ச் கோர்ஸில், கைட் கேப்டன் கோர்ஸில். அதில் இந்த ஓவர் நைட் ஹைக்குன்னு வேர்டு இருந்தது இல்லையா, அந்த ஓவர் நைட்டுங்கிறத தூக்கிட்டாங்க. அப்போ என்ன தலைப்பு தான் இப்போ ஹைக் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் அப்படிங்கிற தலைப்பில் நடத்தினா போதுமானது. இதை பார்க்குற ட்ரெயினர்ஸு புரிந்து கொள்ளணும், ட்ரைனிங் போகிறவங்களும் இதை இன்னென்ன தலைப்புகள் தான் அந்த கோர்ஸில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத. அடுத்தது 2வது தலைப்பு ரெசிடென்ஷியல் மாடியூலில் என்ன மாற்றம் இருக்குன்னா பிபிஸ் லைஃப் அண்ட் பிபி சேயிங்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது கைட் கேப்டனுடைய வுட் பேட்ச் கோர்ஸில். அது எப்படி மாறி இருக்காங்கன்னா அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட என்ன சேர்த்துருக்குறாங்க, பிபிஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி சேயிங்ஸ் படிக்கிறது இல்லாமல் லேடி பிபினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவருடைய சேயிங்ஸும் சேர்த்து படிக்கணும்னு ஆட் பண்ணியிருக்காங்க, கூடுதலாக சேர்த்துருக்காங்க ரெசிடென்ஷியல் மாடியூலில் வுட் பேட்ச் கோர்ஸில். அப்புறம் என்ன சேர்த்துருக்காங்க வுட் பேட்ச் கோர்ஸில், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் சேர்த்துருக்குறாங்க. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஏஇடி அப்படின்னு ஒரு தலைப்பு சேர்த்துருக்குறாங்க. ஆக்ஷன் ஆன் பாடி கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு தலைப்பு சேர்த்துருக்குறாங்க. எஸ்டிஜி சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன், எஸ்டிஜி இன்ட்ரொடக்ஷனுங்கிற ஒரு டாப்பிக்கும் ஹிமாலயா வுட் பேட்ச் கோர்ஸில் ரெசிடென்ஷியல் மாடியூலில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து என்ன மாற்றம் கொண்டு வந்துருக்காங்கன்னா ப்ரீஏஎல்டி கைடுவிங்கில். ப்ரீஏஎல்டி போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தது புல்புல் செக்ஷனில் பார்த்திங்கன்னா 2 ஸ்வர்ண பங்க் புல்புல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். கைட் கேப்டனாக இருந்தால் 4 திருத்திய சோப்பன் கைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ரேஞ்சராக ரீடராக இருந்தால் 2 ராஜ்ய புரஸ்கார் ரேஞ்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்னு விதி. அப்படி இருந்தால் தான் அவங்க ப்ரீஎல்டிக்கு போகலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த 2 ஸ்வர்ண பங்குக்கு பதிலாக 4 ஸ்வர்ண பங்கை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃப்ளாக் லீடர். அதுமாரி 4 திருத்திய சோப்பன் கைட்ஸுக்கு பதிலாக 6 திருத்திய சோப்பன் கைட்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ரேஞ்சர் லீடர் 2 ராஜ்ய புரஸ்கார் ரேஞ்சர்ஸுக்கு பதிலாக 4 ராஜ்ய புரஸ்கார் ரேஞ்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அவங்க ப்ரீஎல்டிக்கு போகலாம். இப்போ முதல்ல இருந்த எலிஜிபிலிட்டியை விட கூடுதலான எலிஜிபிலிட்டி சேர்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்க ப்ரீஎல்டி கோர்ஸ் போகலான்னு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த ப்ரீஎல்டி கோர்ஸ் பொறுத்தளவில் இதுவரைக்கும் 5 நாட்கள் ரெசிடென்ஷியல் கோர்ஸாக இருந்தது. இப்பொழுது 7 டேஸாக மாற்றிருக்கிறாங்க. ஃபார்மல் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் ஃபார் 7 டேஸ். ஸ்கவுட் விங்கில் அதுமாரி பண்ணியிருக்காங்க, அதனால் இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. ப்ரீஎல்டி கோர்ஸ் இதுக்கப்புறம் எத்தனை நாள், 5 நாள் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் தான் இது ப்ரீஎல்டி கோர்ஸ் பொறுத்தளவில். அதுக்கப்புறம் லீடர் ட்ரெயினர்ஸ் கோர்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஏஎல்டியாக இருந்து எல்டி ஆகணும் அப்படின்னா 2 பேசிக் கோர்ஸு அல்லது 2 அட்வான்ஸ் கோர்ஸு அல்லது 1 பேசிக் கோர்ஸு 1 அட்வான்ஸ் கோர்ஸு கண்டக்ட் பண்ணியிருக்கணும். தட் மீன்ஸ் அவர் லீடர் ஆஃப் த கோர்ஸாக இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த ஏஎல்டி தான் எல்டியாக போக முடியும். இப்போ ஒரு கண்டிஷன், இது பழசு. இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஆஃப்டர் ரிசீவிங் த ஏஎல்டி ஹானரபிள் சார்ஜ் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன பொருள் அதுக்குன்னா, முதல்ல ஏஎல்டி கோர்ஸ் போயிட்டு வந்தாலே போதும், பாஸ் பண்ணாலே போதும், ஆனரபிள் சார்ஜ் மற்றெல்லாம் வரலனாலும் பரவாயில்லன்னு இருந்தது. இப்போ அதில் ஒரு ஈக்கு வச்சுட்டாங்க. என்னென்னா ஆனரபிள் சார்ஜ் கையில் கிடைச்ச பிறகு ஆனரபிள் சார்ஜில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டுக்கு பிறகு தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணுற இந்த கோர்ஸு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகையினால் ஆனரபிள் சார்ஜ் டேட்டை முக்கியமாக வைக்கிறாங்க எல்டி கோர்ஸ் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் எல்டி கோர்ஸ் போகிறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ன வச்சுருக்குறாங்கன்னா அசிஸ்டட் இன் ஹிமாலயா வுட் பேட்ச் கோர்ஸ் ஃபுல் டைம் ஸ்டாஃப் அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் 2 கோல்டன் ஆரோ புல்புல்ஸு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அல்லது கைட்ஸாக இருந்தால் ராஷ்டிரபதி கைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். ரேஞ்சர் இருந்தால் ராஷ்டிரபதி ரேஞ்சர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்.
அப்படின்லாம், அப்புறம் சர்டிஃபிகேட்டு டிஓசிடிடி சர்டிஃபிகேட் வாங்கணும், இவ்வளவும் சேர்ந்து இருந்தது பழசு. இப்போ அதில் ஒரு சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஃபுல் டைமாக அசஸ் பண்ணணும் ஹிமாலயா வுட் பேட்ச் கோர்ஸ். அது உண்டு, அது எக்ஸிஸ்டிங்காகவே அந்த ரூல் இருக்குது. எதை நீக்கியிருக்கிறாங்கன்னா, இந்த 2 கோல்டன் ஆரோ, 2 ராஷ்டிரபதி கைடு, 2 ராஷ்டிரபதி ரேஞ்சர் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற இதை டெலீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப வசதியாக போச்சு. எல்டி போகிறவங்களுக்கு இந்த ஒர்க்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ஸ் அசஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு கடைசியாக உள்ளது பார்த்திங்கன்னா ஆர்ஓடி, ரீஓரியன்டேஷன் ட்ரைனிங் கோர்ஸு. முதல்ல 3 நாட்களாக இருந்தது, இதை 5 நாட்களாக மாற்றியிருக்கிறாங்க கைடு ட்ரைனர்ஸ்க்கானது. இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. முக்கியமான மாற்றங்களை மட்டும்தான் எஸ்ஓடியில் சொன்னதை இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். வாய்ப்பு கிடைத்தால் வேறு சில மாற்றங்கள், சிலபஸில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பகுதிகளையும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு கோர்ஸ்லேயும். அதை பற்றி வேறொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.